நம்ம காளான் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிட்டோம். 1/2 கிலோ அரிசி, பாஸ்மதி அரிசி, 1/2 கிலோ 1/4 கிலோ காளான் வச்சுருக்கோம் நம்ம. இப்போது இப்போ இதில் நெய்யும் எண்ணெயும் சூடாகிடுச்சு. இது பாருங்கள். இப்போது நம்ம பெருஞ்சீரகம், ஒரு இலை, அன்னாச்சிப்பூ, பட்டை போட்டுட்டோம். கிராம்பு இல்லை, இதுக்கு கிராம்பு நம்ம போட வேணாம். இப்போது சூடாகிட்டு சவக்கட்டும். அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சவக்கணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இது தம் பிரியாணி, குக்கர் பிரியாணி இல்லை இது. இப்போது வெங்காயம் எப்படி செவந்துச்சு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கண்ணாடியை விட இன்னும் நல்ல கலர் ஆயிடுச்சு. இப்படி இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே வெங்காயத்தில். இப்போ பிரியாணிக்கு தகுந்த உப்பு நம்ம போட்டுடலாம். அடுத்தது நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா வச்சு நம்ம அரைச்சிருக்கோம், அதை போட்டுடலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். கலர் சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். நல்லா நெய் வாசனை நல்லா தூக்கலாக இருக்குது. காளான் பிரியாணி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா வதங்குது பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கி எல்லாம் நல்லா வெந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி. அப்புறம் நம்ம காளான் போடலாம். காளானும் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ 2 ஏலக்காய் மட்டும் இதில் போட்டுடலாம். 2 ஏலக்காய் போட்டுட்டோம் அதில், அதையும் வதக்கிடலாம். பாருங்கள் தக்காளி வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா எல்லாம் ஒன்றா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதில் காளான் போட்டுடலாம். காளானும் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இது காளான் பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக கூடுதலாக போட்டிருக்கோம் நம்ம. பிரியாணி டேஸ்ட்டை விட இன்னும் நல்லாயிருக்கும் இது. இப்போது ரொம்ப வதக்க வேணாம் காளானை. இப்போ தயிர் நம்ம 100 தயிர் எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ பிரியாணிக்கு 100 தயிரையும் இப்போ நம்ம ஊற்றிட்டோம். அது நல்லா லேசாக ஒரு பெரட்டிடலாம். தயிர் ரொம்ப வதங்க வேணாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், 1/2 கிலோ பிரியாணிக்கு நம்ம அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிட்டோம். 800 தண்ணி கொஞ்சம் மேலேயே ஊற்றிருக்கோம். காளானுங்கிறதுனால தண்ணி ரொம்ப தேவைப்படாது. இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். அரிசி போடும்போது நம்ம குக்கர் திறந்துக்கலாம். காளான் பிரியாணிக்கு தண்ணி கொதிச்சிச்சு. நம்ம இப்போ 1/2 கிலோ அரிசி கழுவி வச்சுருக்கோம். கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுடலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அதனால் ஒரு 3/4 லிட்டர் மட்டும் தண்ணி ஊற்றணும். இவ்வளோதான் அரிசி போட்டாச்சு. இப்போது